அதாவது இப்போ உள்ள டேட் முன்னாடி வந்துடணும், பழைய டேட் பின்னாடி போகணும். அந்த ஸ்டெதஸ்கோப் இருக்கா கவிதா? மேடத்தை வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் இப்போ இது எடுக்கணும், செக் பண்ணணும். ஸ்டெதஸ்கோப் பிபி அப்பாரட்டஸ். சரி, நான் தனி ஃபஸ்ட்டு பேசுகிற மாதிரி பண்ணிட்டேன். சொல்லிட்டு நீங்கள் எதுக்காக வந்திருக்காங்க, என்ன எங்கேருந்து வந்திருக்காங்க, என்ன நேமு, எங்கேருந்து வந்திருக்காங்க? வணக்கம், டாக்டர் சுகுமார். நான் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை மருத்துவர். இந்த மருத்துவமனை ஆரம்பித்து 4 வருடங்கள் ஆயிட்டு. கடந்த 2 வருஷமாக இன்பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் நடத்தி வந்துட்டுருக்கோம். மொரலஸ் நிறைய இன்பேஷண்ட்ஸ் வந்து அட்மிஷன் ஆகியிருக்காங்க. அதில் முக்கியமாக கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் வந்து அட்மிஷன் ஆகி இந்தியாவில் பல்வேறு இடங்கள்லேருந்து வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போது கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது மொரலஸ் ஒரு த்ரெட்டனிங் டிசீஸாக பயமுறுத்தக்கூடிய ஒரு நோயாக இருந்துகிட்ருக்கு. இந்த கிட்னி ஃபெயிலியர் சர்க்கரை பாதிப்பாலும் நம்ம அளவுக்கு அதிகமாக ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கிறதுனாலையும் மற்றும் சில காரணங்களாலும் ஏற்படுது. இன்றைக்கி 100ல் ஒரு 20% ஆஃப் பாப்புலேஷன் இந்தியாவில் இந்த கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பொருளாதார இழப்பு, டைம் வேஸ்ட்டு, மன உளைச்சல் இப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்குது. ஆங்கில மருத்துவத்தில் இந்த கிட்னி ஃபெயிலியர் கண்டிஷனுக்கு மருந்தே இல்லை. அது வந்து பேலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது. ஒரு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா கிட்னியை ரீப்ளான்டேஷன் பண்ணணும், கிட்னியை மாற்றணும். அப்படியே கிட்னியை மாற்றணும்னா கூட அவங்களுடைய லைஃப் என்ன அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு ரெகுலராக டயாலிசிஸ் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு டயாலிசிஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டயாலிசிஸ்க்கும் குறைஞ்சபட்சம் 3000லேருந்து 4000 ரூபா வந்து செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. ஸோ இந்தளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளோ இல்லை ரிச் பீப்புளாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு அமௌண்ட்டை பேர் பண்ண முடியாது. ஆனால் நேச்சுரோபதியில் நாங்கள் சேலஞ்சிங்காக மோரார்லெஸ் இதுவரையும் ஒரு 35 to 40 கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வித்தவுட் டயாலிசிஸ் கிட்னியை எதுவும் ரீப்ளான்டேஷன் பண்ணாமல் க்யூர் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள எவிடன்ஸ்லாம் இருக்குது. அந்த வகையில் மிஸ்டர் ஃபாத்திமா அவங்க வந்து நியர் பாலக்காடு, அவங்க அங்கேருந்து வந்திருக்காங்க. இவங்க ஆக்சுவலாக வந்து டயாலிசிஸ் பேஷண்ட்டு. ஆனால் இப்போது அவங்களோட மொரலஸ் ஒரு 2 மாதம் அவங்க தங்கியிருக்காங்க இங்கே ஹாஸ்பிட்டலில். 2 மாதமாக 1 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு 10 days கேப் விட்டு எகைன் வந்து ஒரு 21 days ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது நாங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் அவங்க எந்தவித டயாலிசிஸுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அவங்க அலோபதி டாக்டர்ஸே அங்கே சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களோ அந்த ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. ஸோ அவங்கள்ட்டே அந்த ஒப்பீனியன் நேரடியாக நம்ம கேட்டுக்கலாம். உங்கள் பேர் அதெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பாலக்காட்டுலேருந்து வந்தது. அதுக்கு முன்னால் டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருந்தது. வாரத்தில் 3-4 டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அப்புறம் அதுக்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் செலவு வருது ஒரு டயாலிசிஸ். கலிக்கட்டில் போயிட்டு தான் செய்துட்டு திரும்பி வந்தது. அப்போ நாங்களுக்கு எங்களுக்கு அட்ரெஸ்ஸு ஒரு ஆள் கொடுத்துருந்தது. அவள் அட்ரெஸில் இங்கே வந்து நாங்கள் இங்கே வந்து டாக்டர் வந்து நோக்கிட்டு அப்புறம் எல்லாம் நம்மளுக்கு சரியாயிட்டு இருக்குது. இப்போ டயாலிசிஸ் ஒன்றும் கூடாது, எல்லாம் சரியாயிட்டு இருக்குது நம்மளுக்கு. அதனால டாக்டர் சாருக்கு நன்றி. பாத்திமா என்ன வயசாகுது உங்களுக்கு? 52 வயசு. 52 35 டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. டயாலிசிஸ் 35 பண்ணி இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்ததுலேருந்து ஒரு டயாலிசிஸ் கூட செலவு பண்ணல. மோரார்லெஸ் நீங்கள் ஒரு டயாலிசிஸ்க்கு இவங்க 3000 rupees செலவு பண்ணியிருக்காங்க.
1 lakh rupeesக்கு மேலே 1.5 lakh மேலே செலவு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அட்மிஷன் ஆனதில் மோரர்லெஸ் ஒரு 50 days 45 to 50 days எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா அலோபதியில் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அதில் 20% தான் இங்கே எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு. ஈவன் ஃபுட் அக்காமடேஷன் அண்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்த்து அவ்வளோதான் செலவாயிருக்கு. இப்போ நீங்கள் அது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா? மகிழ்ச்சி தானே? உங்களுக்கு இதான் திருப்தி தானே? உங்களுக்கு அந்த மற்றபடி இப்போ முன்ன இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்கு? இப்போ அட்மிஷன் ஆகும் போது உங்கள் கண்டிஷன் என்ன? எது மாதிரி வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க? என்னென்ன எப்படி இருந்தது? கண்டிஷன் நல்லா இருக்குது. இங்கே வரதுக்கு முன்னால் ஸ்டெப்பு ஏறதுக்கு முடியாது, ஸ்டெப்ஸ் ஏற முடியாது, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. மைண்ட் வந்து டிப்ரெஷனாக ரொம்ப மன அழுத்தம் அதிகமாக இருக்க மாதிரி. இப்போ எல்லாம் நல்லா இருக்குது, பசி நல்லா எடுக்குது. ஓகே, எல்லா விதத்துலையும் பெட்டராக இருக்குது. ஓகே, நாங்கள் சொல்லக்கூடியது ஒரே விஷயம்தான், சிகிச்சை அளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிறது இயற்கை மருத்துவத்தோட முதன்மையான ஒரு கோட்பாடு. அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு தான் உங்கள் உடம்புக்கு மருந்தாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அடுத்த சிகிச்சைகள் எல்லாமே. அட்ரஸு நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து அட்ரஸ் நாங்கள் இங்கே போடுறதுக்கு அது தான் வந்தது. அங்கே வந்து ஓகே ஓகே, இங்கே இருந்து உங்களுக்கு சவுதி அரேபியா கிடைச்சி அங்கே இருந்து அங்கேருந்து இங்கே முன்னால யாரோ வந்து இந்த காஜாவா யாரோ வந்து இருந்தது இந்த ஊருக்காரங்க, அவங்க கூட ஜோதி செய்யறது ஆளு அந்த சப்ரு அவங்க அட்ரஸை நம்ம அண்ணன் கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து சொல்லிட்டு நீங்கள் வேற எங்கேயும் போகண்டா, இங்கே தான் போயிட்டு வேகம் சொல்லிட்டு இங்கே வரும். இங்கே வந்து பிபி செக் பண்ணுங்க. உங்களுடைய இந்த ஷீட் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன் சார். ஆரம்பத்தில் இன்னைக்கு உள்ளது உள்ளது இந்த பிரிண்ட் பண்ணிடுவோம். அதையும் எடுத்துக்குவோம். கவிதா, அந்த பாட்டியம்மா கொஞ்சம் நேரம் கட்டணும், ஒரு 5 நிமிஷம் பேச சொல்லுங்க. நான் உள்ளே இருப்பாங்க. உங்க என்ன விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லணும்ல? நானும் சொல்கிறேன். அப்புறம் அதான் முக்கியம். பிபி நார்மல். உப்பு சொல்றீங்களா? உப்பு குறைஞ்சிருக்கேன், கண்ட்ரோல் ஆகிருக்கல, ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இன்னைக்கு இப்போ ஒரு 5 grams டெய்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த பேஷண்ட்ஸ் வரும்போது ஸ்டெப்ஸ் எதுவுமே ஏற முடியாது, டோட்டலாக இம்யூனிட்டி எல்லாமே லாஸ் ஆகிருந்தது. ஸோ மூச்சு பேசினா கூட கொஞ்சம் மூச்சு திணறல் வாங்குற மாதிரி, லாஸ் ஆஃப் அப்பிடைட், பசியே எதுவுமே இல்லாமல் வந்தாங்க. ஸோ நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான விஷயங்கள் 3: நல்ல உறக்கம், நல்ல பசி, எந்த மன உளைச்சல் இல்லாமல் இருக்கிறது தான் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான விஷயங்கள். அவருடைய அமர்த்திட்டேன். சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. என்ன விஷயம்? அந்த இது எப்படி இவங்க வந்தாங்க, என்ன பண்ணால் மேலே எடுக்கணும், அதான் ஆரம்பிச்சு. கவிதா, அந்த இது எடுங்க, உங்களோட அங்கே பாத்திமாவோட ரிசல்ட் கொடுங்க. அதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் முதல்ல எவ்வளோ. அந்த ஹாஸ்பிட்டலில் இது இருக்கா? அது எந்த ஹாஸ்பிட்டல் என்ன அது சொல்லி சொல்லுங்கள், ரெக்கார்டாக. முதல்ல கலிகட்டு பேபி மெமோரியல் போயிட்டு இருக்கோம். கல்கட்டு அங்கேருந்து தான் டயாலிசிஸ் சுகம் பண்ணிட்டு. அந்த டாக்டர் என்ன சொல்லுங்க? டாக்டர் சொல்லியாச்சு, இந்த டயாலிசிஸ் அப்போ செய்து கொண்டே இருக்க வேண்டியது, நிப்பாட்டக்கூடாது. வாரத்தில் 3-4 அப்படி செய்துட்டே இருந்தது. அங்கே தான் அட்மிட் பண்ணிட்டு ஒரு மாதம் அங்கே தான் செய்துட்டே இருந்தது. அப்புறம் அங்கே கூப்பிட்டு வந்து இங்கே இதை தேடிட்டு வந்து. ஸோ எனக்கு கேரளாவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க சொன்ன மாதிரி அட்மிஷன் ஆகிட்டாங்க. மோரலஸ் அவங்க டாக்டர்ஸ் வந்து அது இப்போ நேற்று எடுத்த ரிப்போர்ட் பெருந்தல்மண்ண மௌலானா. இது இந்த பவுல் ரிப்போர்ட் எங்கே இருக்கு? பவுல் ரிப்போர்ட் இருக்கா?
முதல்ல ரிப்போர்ட் எடுத்து சுகருக்கு இது மருந்து இப்போ எடுத்துக்கிறது இல்லைல்ல? சுகருக்கு இது எடுத்துக்கிறது மெடிசன் சாப்பிட்றீங்களா? இப்போ சுகருக்கு மருந்து சாப்பிட்றாங்களா? சாப்பிட்றாங்களா? சரி. இங்கே ஏதாவது கொடுத்துருது அதே மாதிரி வேற எதுவும் வேற இங்கிலீஷ் மெடிசன் எதுவும் எடுத்துக்கிறீங்களா? இங்கிலீஷ் பிபி மட்டும் தான் எடுத்துக்கிறீங்க, வேற எதுவும் எடுத்துக்கிறது இல்லை? ஆமாம். யாரு மருந்து கொண்டு வரணும். சின்ன கூடிய இருக்குது டப்பி சாப்பிட்றது? ஆமாம். நான் கொடுத்து மட்டும் தான் எடுக்கிறீங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் கொடுத்து எதுவும் எடுக்கல, பிபி மாத்திரை மட்டும் தான் எடுத்துக்கிறீங்க, வேற ஒன்றும் இல்லை. ஹலோ. சார் வணக்கம் சார். அது இது இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பாக செஞ்சுறேன் சார். ஈவினிங் ஒரு 5 o'clock வாங்க, இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். வச்சுருங்க சார். பாதி எழுதி வச்சுருக்கேன், பாதி எழுதிடுறோம். சரிங்க சார். ஓகே சார், ஓகே சார். வாங்க சார். ஓகே யார் சாரா? தினமும் ரிப்போர்ட்டு நடந்த மீட்டிங்கோட இது கொடுங்க. 2 நாள் வந்து பார்த்து நல்லா இருக்கும். அப்படியா? இதை வச்சுருங்க. இதான் லேட்டஸ்ட்டாக எடுத்த ரிப்போர்ட் அது. இது லேட்டஸ்ட் இங்கே உள்ளது இருக்கு. ஆக்சுவலாக இந்த பேஷண்ட் வந்து மிஸ்ஸஸ் ஃபாத்திமா, இவங்களுக்கு வந்து டயபிட்டிஸ் மெலிட்டஸ் சுகர் இருக்கு. ஹாஸ்பிட்டல் வந்து எடுத்துக்குமா சார் இது? பேபி மெமோரியல் ஹாஸ்பிட்டல், கேலிக்கட். ஃபேன் அமர்த்திடுவோங்க, வேணாம் ஃபேன் அமர்த்திடுவோம். சொல்லுங்கள். கேலிக்கட்லேருந்து பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கொடுத்த ரிப்போர்ட் படி டயபிட்டிஸ் மெலிட்டஸ் சுகர் இருக்கு, கிட்னி ஃபெயிலியர் 2 இருக்கு, அனீமியா சிவியர் வந்து ரத்த சோகை இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் அதிக, பிபி லெவல் வந்து அதிகமாக இருக்குது, ஹைப்போதைராய்டிசம் தைராய்டில் ப்ராப்ளம் இருக்குது, அது கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பிபி வந்து 150/100 mm/Hg அவங்க ரிப்போர்ட் படி. அவங்க டியூரிங் டிஸ்சார்ஜ் அப்போ அவங்களுடைய யூரியா லெவல் 157, கிரியாட்டினின் வந்து 4.0. இது டயாலிசிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ள ரிப்போர்ட். ஆனால் டயாலிசிஸ் முன்னாடி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 6, 7 அந்த ரேஞ்சில் இருக்கும். டயாலிசிஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த ரிசல்ட்டு. இது மாதிரி யூரியா வந்து மோர் தென் 200 மேலே இருக்கும். ஆஃப்டர் டயாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே எடுத்த ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா 157 யூரியா, கிரியாட்டினினோட லெவல் 4. இவங்க டயாலிசிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக இங்கே வந்திருக்காங்க. டியூரிங் டிஸ்சார்ஜ் பண்ண உடனே டிஸ்சார்ஜ் வந்து டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து 6/6/2008. அதுக்கப்புறம் டயாலிசிஸ் ரெகுலராக அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அட்மிஷன் ஆகும்போது நாங்கள் எங்களுக்காக ஒரு பிளட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம். எப்போ அட்மிஷன் ஆனீங்க நீங்கள்? டிசம்பரா? 55 days ஆயிருக்குது இன்னைக்கு. எப்போ அட்மிஷன் ஆனீங்க? டிசம்பர் மந்த் அது அட்மிஷன் ஆனீங்க? டிசம்பர் இல்லை, அதுக்கு முன்னாடி நவம்பரா? நவம்பர். நவம்பர் ரிசல்ட் இல்லையா இங்கே? 24 நவம்பர். இங்கே வரும்போது ரிசல்ட் பார்த்தோமா, நம்ம செக் பண்ணோமா? அந்த ரிசல்ட் காணுது.
நீங்கள் 15. ம் 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 ஸோ அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் சரிங்களா சார்? நீ சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் இங்கே அட்மிஷன் ஆனாங்க. இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தோம். அங்கே வந்து இருந்த ரிசல்ட் யூரியா லெவல் 157. இங்கே இருக்க யூரியாவோட லெவல் வந்து 78, பாதி குறைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து அன்வான்ட் சால்ட், உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட உப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்கே இருக்கக்கூடிய கிரியாட்டின் லெவல் வந்து 4 மில்லிகிராம், இங்கே வந்து 3.4 மில்லிகிராமாக வந்து குறைஞ்சிருக்கு. மேக்ஸிமம் இதெல்லாம் டயாலிசிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் எந்தவித டயாலிசிஸுமே இல்லாமல் த்ரூ ஃபுட் அண்ட் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் மூலிமா இது மாதிரி குறைச்சி கொண்டு வந்திருக்கோம். இங்கே வந்து இவங்களுக்கு என்னென்ன சிகிச்சைகள் கொடுத்தோம்னா, உணவு முறை மாற்றம், டயட் பேட்டர்னை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு உள்ள என்ன டயட்டோ அந்த டயட் கொடுக்குறது, அதுக்குள்ள ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ஷன் கொடுக்குறோம். வெளிப்புற சிகிச்சைகளாக நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட், ஸ்டீம் பாத், ஸ்பைனல் பாத், கிட்னியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஸ்பைனல் பாத்து, சர்க்குலேஷனை ஸ்டொமக்கில் வயிற்று பகுதியில் அதிகப்படுத்துறதுக்காக மட் பேக்கு, மட் பாத், மூலிகை மண்குளியல் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான சிகிச்சைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிராணிக் எனர்ஜி அதிகப்படுத்துறதுக்காக பிரணயமாகவும் யோகாசனம் ப்ராக்டிஸும் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா வந்து நேச்சுரோபதி ஹீல் ஒயில் யோகா மெயின்டைன் அப்படிங்கிறது இங்கிலீஷ் ப்ரோவர்ப். ஸோ அதனால் அந்த நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ப்ராப்பர் டயட் ரெகுலேஷன் அண்டு ப்ராப்பர் யோகாசனாஸ். அது ரெகுலராக ரெண்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எந்தவித டயாலிசிஸுமே இவங்களுக்கு தேவையில்லை. ஸோ இன்றைக்கி அவங்க டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்க. ஸோ இன்றைக்கி உங்களோட யூரியா லெவல் வந்து 75 மில்லிகிராம், கிரியாட்டினோட லெவல் வந்து 3.2. ஆக்சுவலாக இது வந்து நார்மல் லெவல் 2 மில்லிகிராம் வரையும் கிரியாட்டின் இருக்கணும். ஃப்யூச்சரில் இது மாதிரி டயட் ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த சால்ட்டோட லெவல் இன்னும் கம்மியாகி 2 மில்லிகிராமுக்கு வந்துடும். ஆனால் இப்போது இவங்களுக்கு எந்த வித டிஸ்கம்ஃபர்ட்டுமே இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி பசி இல்லாமல் இருந்தது, நல்லா பசி எடுத்துகிட்டு இருக்கு. பாடி டயர்ட்னஸ் இருந்தது, அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க சுகருக்காக மெடிசின் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போது எந்தவித சுகர் மெடிசின் எதுவுமே எடுத்துக்காமல் ரேண்டம் சுகரோட லெவல் வந்து 92 மில்லிகிராம் இருக்குது. இப்போ சுகர் இருக்குது, எதுவும் மெடிசின் எடுத்துகிட்டு இருக்கிறது இல்லை. ஆனால் பிபிக்கு மட்டும் அலோபதி மெடிசின் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிராஜுவலாக அதோட டோசேஜ் குறைச்சிட்டு வந்திருக்கோம். 50 மில்லிகிராம்லேருந்து 5 மில்லிகிராம் வரையும் டோசேஜை குறைச்சி, அதுவும் கொஞ்ச நாள் இது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாங்கன்னா வந்து குறைச்சி வந்திருக்கோம். இப்போது இவங்க உருளிக்காஞ்சன் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். பூனேயில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் உருளிக்காஞ்சன் பூனே பக்கத்தில் ஒரு மகாத்மா காந்தி ஆரம்பித்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்காக ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் சொல்லக்கூடிய அந்த டயட் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு, யோகாசனாலாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாவே போதும். அது ரெகுலராக எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட் மாதிரி 15 டேஸ் ஒன்ஸ், அது மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி ஒரு எடுத்துகிட்டு வந்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இங்கேருந்து போனதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணுற ரெக்கமெண்டேஷன், டயட்டு, யோகாசனாஸ், சன்பாத், சூரிய குளியல் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த சன் ரேஸில் அதிகப்படியான விட்டமின் டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். காலை இளவெயிலையோ அல்லது ஈவினிங் இளவெயிலையோ வந்து அந்த சன்பாத் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிட்னி பேக் போடுறோம்ல, ஹாட் வாட்டர் பேக் வந்து பின்னாடியும், வெட் பேக் வந்து வயிறுலையும் போடுற ப்ரொசீஜர் நீங்கள் வீட்லேயே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து இந்த இயற்கை மருத்துவம் வந்து எளிமையான மருத்துவ முறையாக இருக்குது, அனைவராலும் ஃபாலோ பண்ணக்கூடியது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தாலையும் தெரிஞ்சிக்க முடியுது. அலோபதி ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் நடக்குது, என்ன விஷயம் நடக்கலை, நம்ம ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜாக இருப்போம், வேகமாக போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் ஈஸியாக எல்லாராலும் ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் வந்து சிகிச்சை எடுத்ததுக்கப்புறம் ஒரு வீட்டில் பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படி வந்தீங்க, என்ன பிரச்சனை, முன்னாடி யார்கிட்ட காமிச்சிங்க, இப்போ இங்கே வந்து எங்கே வந்திருக்கீங்க, என்னென்ன சிகிச்சை கொடுத்தா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து சொல்லுங்கள். வேலை ஒரு டாக்டர் ரெண்டு இடத்துல காட்டினாங்க. இல்லை உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ராஜேஸ்வரி. நான் இடமலை விட்டு போடுவது 2 டாக்டர்கிட்ட காட்டினோம், ஒன்றும் சரியாக இல்லை. அந்த
அந்த ரிப்போர்ட் எடுத்து இந்த டாக்டர் தான் வந்தோம். எந்த டாக்டர்கிட்ட காமிச்சிங்க? அந்த டாக்டர் பேர் வந்து சிவசுப்ரமணியம். சிவசுப்ரமணியம். அந்த 5வது கிராஸில் பக்கத்தில். சரி. இங்கே ரொம்ப நிலமை மோசமான நிலமையில தாங்க வந்தேன். சரி. வந்து இப்போ நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து பரவாயில்ல, நல்லா இருக்கேன். என்ன நிலைமை இருந்ததுன்னு சொல்லுங்க. ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாங்க, ஒரு ஒரு நிலைமையில வந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க? அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? அந்த டாக்டர் வந்து இங்கே பார்க்கணுன்னா ரொம்ப செலவாகும், கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு போனவங்க, ஒன்றும் வசதி இல்லை. அப்புறம் வேற ஒருத்தர் மூலியமாக அவங்க இங்கே பார்த்து குணமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. 2-3 இடத்துல கேட்டோம், அவங்க இங்கே எழுதி சொன்னாங்க. சரி இங்கே வந்தோம், வந்ததுலேருந்து எனக்கு நல்லா இருக்குங்க. வந்து எவ்வளோ நல்லாச்சு? வந்து இன்னைக்கு 5 நாள் ஆகுதுங்க. என்ன உடம்புல பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லுங்க. வரும்போது வடையில் வந்து மூச்சே விட முடியல, மூச்சே விட முடியல. ரொம்ப நிலைமை மோசமாக போச்சு. மேலே எல்லாம் இழுத்து இன்னைக்கு போயிடுமோ அப்படிங்கிற நிலைமையில தான் எல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க. இங்கே வந்ததுமே உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நல்லா இருக்கேன். யூரின் போனது போச்சு. யூரின் போகுது. ஆரம்பத்தில் யூரின் போகவே இல்லை. யூரின் போகாதுதான் மூஞ்சி முகம் எல்லாமே ஊறி போச்சு. இப்போ நல்லா இருக்கேங்க. என்ன என்ன மருத்துவம் இங்கே வந்து என்ன எடுத்துக்கிட்டீங்க? அவர் வந்து மருந்து தாங்க கொடுக்குறாங்க. மருந்து, மாத்திரைங்கள், சாப்பாடு. என்ன சாப்பாடு மாற்றி கொடுத்தாங்க? மாற்றி வந்து நான் இங்கே கொடுக்குற சாப்பாடு தான் நம்ம சாப்பிடணும். இங்கே என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்கள். காலையில் கசாயம் மாதிரி கொடுக்குறாங்க. நான் மத்தியானம் சாப்பாடு, அவங்க கொடுக்குற சாப்பாடு உப்பு இல்லாத, அவங்க என்ன சாப்பிட சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம சாப்பிடணும். வெளியிலேருந்து ஒன்றும் வாங்கக்கூடாது. இங்கே அவங்க கொடுக்குறத மட்டும்தான் சாப்பிடணும். உங்களுக்கு அங்கே என்ன செலவாச்சு, இங்கே என்ன செலவாச்சு? அங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தாங்க. ஒரு 4-5 வந்துருக்கோம். சும்மா திடீர்னு வந்ததுனால ஒரு 4-5 நாளுக்குள்ளே வந்தது தான். ராஜேஸ்வரி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே அட்மிஷன் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வரும்போது ஆக்சுவலாக அவங்களுக்கு ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த கண்டிஷனில் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. மற்ற டாக்டர்ஸ்லாம் போயிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே இன்னொரு பேஷண்ட்ஸ் சரியாக போனதுலேருந்து அந்த ரெஃபரன்ஸ் மூலிமா வந்து இங்கே அட்மிஷன் ஆகிருக்காங்க. வரும்போது பேஷண்ட்ஸுக்கு யூரினேஷனே இல்லை, யூரினே வெளியே போகலை, நல்லா மூச்சு திணறல் அதிகமாக இருந்தது, கை காலெலாம் வீக்கத்தோடு தான் வந்து அட்மிஷன் ஆகியிருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்தோன்னே சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, வந்து சிகிச்சை முறைகள்லாம் எடுத்து நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இங்கே அட்மிஷன் ஆனாங்க. பேஷண்ட் அட்மிஷன் ஆகி ஒரு 2-3 நாட்கள்லேயே நல்லா ஃப்ரீயாக யூரினேஷன் இருந்தது. முதல் 3 நாள் பேஷண்ட்ஸ் தூங்கவே இல்லை. அப்புறம் அடுத்த 4ஆவது நாள்லேருந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூரின் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சது, நல்லா ஓரளவுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சது, வயிறு வீக்கம்லாம் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சது. அப்போ அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. சரி நம்ம நல்ல முன்னேற்றம் தெரியுது, நல்லா தெரியும் முன்னேற்றம் வந்தது. எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இந்த 15 நாள்லேயே பேஷண்ட்ஸோட கோஆப்ரேஷன், இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் வந்து நீராவி குளியல், மூலிகை மண் குளியல், வயிற்றுக்கு மண்பட்டி, இடுப்பு குளியல், அக்கு ப்ரெஷர், பிரணயாம பயிற்சி முறைகள், இது மூலியமாகவே நல்ல ரிசல்ட் இப்போ கொடுத்துருக்கோம். இப்போது வரும்போது இந்த பிபி டேப்லெட், பிபியோட அளவு ரொம்ப அதிகமாக இருந்தது, இப்போ அண்டர் த கண்ட்ரோலில் இருக்குது. இவங்க இன்னும் ஒரு மாதம் இருந்து சிகிச்சை எடுத்துட்டாங்கன்னா கம்ப்ளீட் ரெக்கவரி கொண்டு வர முடியும். சிகிச்சைக்கு அப்புறம் அவங்க வீட்டில் போயிட்டு நாங்கள் சொல்லக்கூடிய உணவு முறைகளை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாங்கன்னா எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் வரலாம். ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க கண்டிஷன் பொறுத்த வரையும் அதிகப்படியான முழங்கால் மூட்டு வலிக்காக மாத்திரைகள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்ததுனால வந்து இந்த கிட்னியை வந்து அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வலியை பொறுத்தவரையும் அதிக வலி நிவாரணிகள், பெயின் கில்லர்ஸை வந்து எந்த அளவுக்கு தவிர்க்கிறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு. அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ நாள் வலி மாத்திரைகள் எடுத்துகிட்டு வந்தீங்க? அது ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். அடிக்கடிலாம் அவங்க முழங்கால் வலிக்காக எடுத்துருக்கீங்க. அவங்க அக்கா தங்கச்சியும் வந்து எடுக்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்களாமே?
தங்கச்சி வந்து முழங்கால் மூட்டு வலிக்காக மருந்து எடுக்க வேணாம்னு சொல்லியும் உங்களுக்கு அதை உதாசீனப்படுத்திட்டு மருந்துகள் எடுத்துருந்துருக்கீங்க. அதனோட விளைவுகளால் தான் இப்போ இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது உங்களுக்கு தெரியுதா? யார் சொன்னாங்க இந்த பிரச்சனைன்னு? டாக்டரே சொன்னாங்க. ஈவன் அலோபதி டாக்டரே சொல்லியிருக்காங்க நீங்கள் சாப்பிட்ட வந்து ஆங்கில மருந்துகளால் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நல்ல ஒரு கண்டிஷனில் ஒரு பாசிட்டிவ் ஹெல்த்தில் இப்போ இருக்காங்க. இப்போ இந்த சிகிச்சையில் உங்களுக்கு முழு திருப்தி தானே? ரொம்ப திருப்தி. சரி மடக்கி இந்த சம்பளம்லாம் போடுவேன், கால் தான் மடக்குன்னு வலிக்கும். சரி இல்லை முதல்ல வந்து சேர்ந்ததுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அது மாதிரி கொஞ்சம் மாதிரியா இருக்கு. எப்படி வந்தீங்க? ஏறது எப்படி? மூச்சு வாங்குறது எப்படி? அதெல்லாம் சொல்லுங்க. எப்படி வந்தீங்க? இந்த 15 நாள் உங்களுக்கு ஆகும். இப்போ சிகிச்சையில் இருந்துட்டு இருக்காங்க சார். 13 நாள் ஆகுது. சிகிச்சை ட்ரீட்மெண்ட் நீங்களா சொல்லுங்க. நான் வந்து இன்னைக்கு 13 நாள் ஆகுது. இல்லைம்மா உங்கள் பேர் என்ன? என் பேர் சபியா. நாங்கள் வந்து திருவரம்பூர். நான் வந்து இந்த கால் வலிக்காக வந்தேன். இந்த கால் மூட்டு வலிக்குனேன். அதனால இப்போ கொஞ்சம் தேவலாம். இன்னைக்கு 13 நாள் ஆச்சு. மற்றபடினா ரொம்ப ஏற மாட்டேன். இப்போ கொஞ்சம் லேசாக இறங்குறேன். அப்புறம் ரொம்ப மூச்சு வாங்க, இப்போ கொஞ்சம் மூச்சு வாங்குறது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. இவர் கொடுக்குற மாத்திரை தான் நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சிகிச்சைகள் என்னென்ன எடுக்கிறீங்க சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட்டு இந்த ட்ரீட்மெண்ட் மண், இந்த எண்ணெய் தேய்க்கிறாங்க. அந்த ஒரு பொட்டி மாதிரி வச்சு அதை வச்சு மூடி அப்புறம் தண்ணி ஊற்றி விட தண்ணி ஊற்றிக்கிறோம். அந்த எண்ணெய் ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொட்டியில் வைப்பாங்க. மற்ற நாள் மண் பூசி ரூமில் உட்கார வச்சுருந்து 1/2 மணி நேரம் அப்புறம் தண்ணி ஊற்றிக்குவோம். அப்புறம் வெறும் எண்ணெய் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி விட்ருவாங்க. ஒரு நாள் இந்த பொட்டி மாதிரி இருக்கிறத வச்சு அந்த இந்த இந்த இதோட எல்லாம் எண்ணெய் தடவி விட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி விடுவாங்க. இதோட இன்னையோட 13 நாளைக்கு நான் இங்கே வந்து இருக்கேன். அப்புறம் இந்த சாப்பாடு இவங்க கொடுக்குற காலை சாப்பாட்டுலேருந்து இப்போ நைட் வரைக்கும் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். காலையில் ஒரு கசா மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று காப்பியோ இது வரும், கஞ்சியோ ஏதோ காலை சாப்பாடு சாப்பிடுவோம். மத்தியானத்துக்கு சோறோ ரொட்டியோ வரும், அதை சாப்பிடுவோம். காய்கறி முள்ளங்கி பூசணிக்காய் எல்லாம் பெரட்டி தொட்டுக்க கூட சொல்லி கொண்டாந்து வைப்பாங்க. அது நாங்கள் தொட்டுக்குவோம். பீட்ரூட்டு எல்லா காய்கறியுமே வருமோ. காலையில் கஞ்சிக்கும் வரும், மத்தியானம் அந்த சாப்பாட்டுக்கும் வரும். அதே மாதிரி நைட்டுக்கும் வரும். 3 இந்த நைட்டுக்கு அந்த மாதிரி காய்கறி பெருட்டி கஞ்சியோ சப்பாத்தியோ இடியப்பமோ இட்லி ஏதோ ஒன்றுக்கு அதை தொட்டுக்க கொண்டாந்து கொடுப்பாங்க. அந்த 3 நேரத்துக்கு அதை சாப்பிட்டு அந்த மருந்து சாப்பிட்டு நாங்கள் இது வரைக்கும் இருக்கோம். 13 நாள் ஆச்சு எனக்கு. வந்ததுக்கு கொஞ்சம் தேவலாம். இப்போ கூட 15 நாள் சென்று தான் ஊருக்கு போகணுன்னு இருக்கேன். அதோட இருக்குது. இப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் நடையெல்லாம் கொஞ்சம் தேவலாம், கொஞ்சம் பார்ப்போன்னு இருக்கேன். அதோட இருக்குது. இப்போ உங்கள் கண்டிஷன் வந்து மொரலஸ் ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன். எலும்புகள்லாம் கொஞ்சம் தேய்மானம் ஆகிட்டு சதைகளில் பிடிப்பு இருக்குது. 15 நாள் சிகிச்சையில் ஓரளவுக்கு அவங்களுக்கு மொபிலைஸ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. 13 நாள் ஆகுது. இன்னும் 2 டேஸில் அவங்க வாரத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாள் வந்து இங்கே வந்து டெய்லி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அது மாதிரி சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்த்தில் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வலியை நிவாரணம் கண்டிப்பாக கொடுக்க முடியும். நீங்கள் அது மாதிரி வந்து எடுத்துக்கணும். ஃபாலோஅப் வந்து எடுத்துக்கணும். 15 நாள் போனதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி வந்து ஒரு நாள் காலையிலேயே வந்து எல்லாம் பண்ணி 6 மணியாக இருந்தாலும் போகும். அது மாதிரி வந்து எடுத்துகிட்டு போங்க. இந்த மருந்து மாத்திரம் உங்கள் டாக்டர் தான் நான் சாப்பிட போகிறேன். அதே மருந்து நீங்கள் எழுதி கொடுத்தீங்கல்ல புக்கு விட்டுருவேன், அதை வச்சே சாப்பிடுங்க வீட்டில். அவ்வளோதான். உணவு முறையில் எல்லாமே எழுதி கொடுத்துருக்காரு. எல்லாமே இயற்கை மருத்துவமனை கொஞ்சம் வந்து இயற்கை மருந்துல எனக்கு கொஞ்சம் தேவலாம். நல்லா இருப்பேன், பரவாயில்ல, ஓரளவு தேவலாம். இன்னும் 15 நாள் இன்னும் நல்லா போயிடும். நீங்க எப்படி ஹாஸ்பிட்டல் வந்தீங்கிறத சொல்லுங்க. ஆஸ்பத்திரிக்கு வந்தது எங்க அண்ணன் என் தங்கச்சி மகன் வந்து காஜாங்கிற பையன் வந்து இங்க கொஞ்ச நாள் வேற ஆஸ்பத்திரிக்கு போயிருச்சு. அந்த ஆஸ்பத்திரி பேர் எனக்கு தெரியாது. அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அங்க நல்லா இங்க வந்துருச்சு. அந்த பையனுக்கு கிட்னி தான். அந்த பையன் சொல்லிதான் நாங்க வந்தோம். அது வந்துதான் நீங்க சொன்னோம். அது வந்து இப்ப சொல்லி தேவலாம். நல்லா இருக்கு. அவர் எப்படி இருந்தாரு, எப்படி இருக்காரு சொல்லுங்க. காஜா பத்தி சொல்லுங்க. அவர் ஆஸ்பத்திரியில இருந்து என்னவோன்னு சொல்லி அது எனக்கு தெரியும். ரொம்ப முடியாம அங்க இருந்து இங்க அந்த ஆஸ்பத்திரியில பார்க்க முடியாங்க. கிட்னி பிரச்சனைக்கு இவர் வந்து பார்த்து நல்லா போய்
இன்னைக்கு கடை வச்சுக்கிட்டு இருக்கு அந்த பையன். என் தங்கச்சி மாவன் தான் வளைய கடை, வளைய கடை, செருப்பு கடை, பிளாஸ்டிக் வியாபாரம் பார்க்குறாரு. இன்னைக்கு என் தங்கச்சி மாவன் அம்மா படையில் டாக்டர் வந்து அன்னைக்கு கன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. இவர் கூப்பிட்றாரு வாங்க சார்னு, நீங்கள் வைங்க எங்களை வந்து அன்றைக்கி சொல்லிட்டு போகுது. சின்னமா அவனுக்கு நல்லா போயிடும், அந்த சார் பார்த்துட்டு அன்றைக்கி கவலைப்படாது, இந்த உப்புல கஞ்சியை குடிச்சிருக்கடன்னு போயிடுச்சு. அதான் முடிவு சொல்லிட்டு போகுது, உப்புல கஞ்சியை குடிச்சுக்க அவனுக்கு நல்லா போய். ஐயா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இங்கே சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்கல்ல, உங்கள் பேர் உங்கள் பேர் சொல்லி அதில் என்னன்னு சொல்லிட்டேன். உங்கள் பேர், உங்கள் ஊர், எந்த பிரச்சனைக்காக இங்கே வந்தீங்க, முன்ன எப்படி இருந்தீங்க, வயிற்றில் என்ன பிரச்சனை பண்ணுது, எப்படி இடுப்பில் என்ன பிரச்சனை பண்ணுது, இப்போ எப்படி இருக்கீங்க, அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அடுத்து நான் சொல்லுங்கள். அங்கே பார்த்து சொல்லும். சரி, வீடியோ சொல்லுங்க. உங்கள் பேர் எல்லாம் ஊர் எல்லாம் சொல்லுங்க. என் பேர் ஐயாசாமி. எந்த ஊர்? அசூர். எதுக்காக இங்கே வந்தீங்க? டிக்கினி இல்லை, டிக்கினி, வயிறு உப்பல், வீக்கம், இடுப்பு வலி எல்லாம் சம்மந்தப்பட்டது. இதுக்கு முன்னாடி எங்கே காமிச்சியா? இங்கே திருநகரில் சரி. சரி, அவர் என்ன சொன்னார்? அவர் இருக்கிறத சொன்னார். மாத்திரை இது கொடுத்தா சரியாக போகணும், மாத்திரை இது கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த மாத்திரை சாப்பிட்டா ஒன்றும் சரி வரல. சரி, எவ்வளோ நாளாக சாப்பிட்டியா மாத்திரை? இங்கே நான் 8 மாதம் பார்த்துருக்கேன். சரி. இப்போ வந்து இங்கே வந்து இப்போ 1 மாதம் ஆச்சு. சரி. இங்கே தான் எனக்கு கொஞ்சம் குணமாச்சு. என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே வந்து? இப்போ எல்லாம் இந்த வேலையிலேருந்து எண்ணெய் தினைக்கி எண்ணெய் தேய்ச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு மேலே தண்ணி மருந்து இந்த பச்சலை போட்டு தினம் 4 லிட்டர் தண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் மாத்திரை ஒரு நாளைக்கு 10-12 மாத்திரை வரலையும் 15 மாத்திரை வரைக்கும் கூட சாப்பிட்றேன். அப்புறம் அதுக்கு மேலே சொட்டு மருந்து வாங்கி சொட்டு மருந்து சாப்பிட்றேன். என்னென்ன சிகிச்சையில் எடுத்துக்கிறீங்க? எல்லா டீட்டெயிலும் என்னன்னு சொல்லுங்கள். எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிறது ஒன்று, இந்த மாதிரி தடைக்கிறது ஒன்று, உடம்பை பூரா சுத்தம் பண்ணி தேய்ச்சி இந்த நரம்பு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இதுங்கிறது ஒன்று 2. இந்த மாதிரி இந்த காந்தகல்ல வைக்கிறது, சுடுதண்ணி வச்சு ஒத்தனம் கொடுக்கறது, இந்த மாதிரி பல நீராவியில் வச்சு தொட்டியில் படுக்க போட்டு எண்ணெய்ச்சி குடிக்கிற நீராவியில் ஒன்று, இந்த தொட்டியில் படுக்கிறது ஒன்று, இந்த மாதிரி பல முறை ஒரு நாளைக்கு 6-7 சிகிச்சை உண்டு. 6-7 சிகிச்சையும் செஞ்சுக்கிட்டு. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ கொஞ்சம் சரியாயிட்டுங்க. இந்த வழியெல்லாம் விட்டுருச்சா? இப்போ எல்லாம் வலி விட்டுருச்சு. என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு சொல்லுங்க. இப்போ சாப்பாடு காலையிலேருந்து என்ன சாப்பிட்டீங்க? 4 பேர் கஞ்சி சாப்பிட்டேன். மத்தியானம் சாப்பாடு, சாயந்தரம் கஞ்சி. காய்கறிகள்? காய்கறி முள்ளங்கி, இது பூசணி, கேரட், பீட்ரூட், பீட்ரூட்டு, இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு ரசம், முன்னாடி மோர் ரசம், எல்லாம் தயிர் போட்டு ரசம் குழம்பு வைக்கிறாங்க. அதெல்லாம் எல்லா வசதியும் உண்டு. எல்லாம் இப்போ எப்படி இருக்கீங்க? திருப்தியாக இருக்கீங்களா? எனக்கு திருப்தியாக இருக்குங்க. நல்லா திருப்தியாக இருக்குது. பேர் ஐயாசாமி. இப்போ கடந்த ஒரு 35 நாளாக இங்கே தங்கி சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. வரும்போது வயிறுலாம் நல்லா வீங்கி போயிட்டு வயிறில் ஃப்ளூயிடு கலெக்ஷன் நிறைய தண்ணி சேர்ந்துருந்தது. அதுக்கப்புறம் இடுப்பு வலி, சரியான இடுப்பு வலி, அதெல்லாம் ப்ராப்ளம் இருந்தது. பசி இல்லாமல் இருந்தது வரும்போது. ஏன்னா கிட்னி ப்ராப்ளத்தை பொறுத்த வரையும் பேஷண்ட்ஸ்க்கு நல்லா பசி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்தாங்க, அனிமிக்காக இருந்தாங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணார். இந்த 35 நாள் சிகிச்சையில் நாங்கள் இந்த உணவு முறைகளை மாற்றி அதிகமான நீர்ச்சத்து காய்கறிகளான பூசணி, சுரக்காய், முள்ளங்கி, வாழைத்தண்டு, இது வந்து யூரியா கிரியேட்டினா வெளியேற்றக்கூடிய கேப்பபிலிட்டி அதிகமாக இருக்குது அதுக்கு. ஸோ அதனால் அது மாதிரியான பாயில்டு வெஜிடபிள்ஸை வாட்டரை வந்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு அதை கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஓட்ஸு, ராகி, கோதுமை கிச்சடி, அதோட சில ஹெர்பல் பவுடர்லாம் ஆட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த
பேஷண்ட்க்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்ததில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. இந்த பேஷண்ட்ஸ்க்கு இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறது மூலிகை மண்புளிகள். ஸோ இந்த மண்பாத் என்ன பண்ணால் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கிட்னியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிவிடும். வீக்லி ட்வைஸ் அல்லது த்ரைஸ், வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் வந்து இது மாதிரியான சிகிச்சை கொடுத்து இருந்துட்டுருக்கோம். இதை தவிர வந்து ஸ்டீம் பாத், கிட்னி பேக்கு, ஹிப் பாத், மசாஜ், அதாவது கிட்னி மசாஜ், கிட்னியோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கிட்னி மசாஜ்லாம் கொடுத்து இப்போ நல்ல ஸ்டேஜில் இருக்காரு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 2 months சொன்னோம். மொரல்லஸ் 35 daysலேயே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சதுனால இப்போ ஒரு 15 days வீட்டில் போயிட்டு வீட்டில் உணவு முறைகள்லாம் எழுதி கொடுத்துருக்கோம். அந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் 15 days வரும்போது பேஷண்ட்ஸோட கண்டிஷன் வச்சு அவங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்ன எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இப்போ பேஷண்ட்ஸ் வந்து நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா எனக்கு இருக்குது. சரி.